கண்டிப்பாக ஷர்மிளா. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலருமான மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபர் மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்தில் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் பட்டியலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 28,30,936 வாக்காளர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆண்களை பொறுத்தவரை ஆண்கள் வாக்காளரானது 13,65,763, பெண்கள் வாக்காளர்கள் 14,63,344, இதில் மூன்றாம் பாலினத்தவர் 829 என்றும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு கூடுதலாக 2,51,260 வாக்காளர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். அதிலும் புதிய வாக்காளர்கள் 1,18,073 பேரும், புதிய பெண் வாக்காளர்கள் 1,30,101 பேரும் இணைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக முந்தைய மற்றும் தற்போதைய நிலவரப்படி SIRக்கு முன்பு 40,04,694, வரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,679 பேரும், இறுதி வாக்காளர் பட்டியலில் 28,30,930 பேரும் இருந்துள்ளனர். குறிப்பாக தொகுதி வாரியாக இறுதி வாக்காளரின் எண்ணிக்கையை பொறுத்தவரை குறிப்பாக சென்னையின் குறைந்தபட்ச துறைமுக தொகுதிகளில் 1,16,898 வாக்காளர்களும், அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் 2,28,799 வாக்காளர்கள் உள்ளனர். மற்ற தொகுதிகளில் இறுதி வாக்காளர் எண்ணிக்கையானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதில் முக்கியமாக தேர்தல் மனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் வரை புதிய வாக்காளர் சேர்க்கப்படலாம் என்றும், ஆனால் அதற்கான விண்ணப்பம் குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பாக அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் 2026 தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய வாக்காளர் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், வரவிருக்கும் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர வாய்ப்புள்ளதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஷர்மிளா.